பாரிஜாதம், உன்னை நான் இன்னும் சின்ன பொண்ணுன்னு நினைச்சேன். இல்லம்மா, பொம்பளைங்களுக்கு எல்லாத்துலயுமே வளர்ச்சி ரொம்ப ஃபாஸ்ட். உடம்புலயும் சரி, மனசுலயும் சரி, தைரியத்திலயும் சரி. இல்லைன்னா உங்க அப்பாவோட ஜென்ம பகருக்கு எனக்கு நீ லெட்டர் போடுவியா? அதுவும் உங்க அம்மா பேரை வச்சு எழுதி. தப்பா மாமா? தப்பே இல்லம்மா. 2 குடும்பத்துக்கும் மறுபடியும் கனெக்ஷன் ஏற்பட வேணாமா? அப்ப தானமா உன் அண்ணன் 2 பேர்ல யாராவது ஒத்தனைக்கு என் பொண்ணை நான் தள்ளி விட முடியும். அது சரி, உன் ஆளோட பேர் என்ன? வெங்கடாச்சலம். என்ன தொழில் பண்றாரு? சொந்தமா டைப்ரைட்டிங் இன்ஸ்டிடியூட் வச்சிருக்காரு. அவங்க அப்பா அம்மா யாரு? அப்பா பேரு சிவஞானம், புலி வியாபாரம். அம்மா பேரு அலமேலு. இதை தவிர அந்த குடும்பத்தை பத்தி உனக்கு ஏதாவது தகவல் தெரியுமா? அவருக்கு அவர் அப்பா மேல நல்ல மரியாதை. அவரோட அப்பாவும் அவரோட அம்மாவும் சொல்றதா வேதவாக்கு. வெரி குட், வெரி குட். அப்படிதான் இருக்கணும். பையங்கன்னா அப்பா அம்மா மேல மரியாதை இருக்கணும், அப்பா அம்மாக்கு மதிப்பு கொடுக்கணும். இவரே இவரோட அப்பா மேல மரியாதை மதிப்பு வச்சிருக்காரு. ஆனா இவரோட அப்பாவுக்கு தான் இவரோட தாத்தா மேல மரியாதை மதிப்பு இருக்கிறதா எனக்கு தெரியல. சின்ன வயசுல இவரோட அப்பா இவரோட தாத்தாவை ரொம்ப உதாசீனப்படுத்திருப்பார் போல தெரியுது. அதான் இவரோட தாத்தா தன்னோட 20 லட்சம் ரூபாய் சொத்தையும் இவரோட அப்பா பேர்ல எழுதி வைக்காம கோயில் குளத்துக்கு எழுதி வச்சுட்டு திருநெல்வேலியில எங்கேயோ ஒரு மூலையில தனியா உட்கார்ந்துட்டு இருக்காரு. இவர் தாத்தா சாகிறதுக்குள்ள மொத்த உயிலையும் மாத்தி எழுத இவர் அப்பா துடிச்சுட்டு இருக்காரு. ஆனா இப்ப இவங்க அப்பா குடும்பத்துக்கு தாத்தா குடும்பத்துக்கு நடுவுல போக்குவரத்தே இல்ல. ரொம்ப வீம்பு பிடிச்ச தாத்தாவா இருப்பார் போல இருக்க. ஆமா, அந்த தாத்தாவோட பேர் என்ன? ஆலோல சிங்கம். ஆலோல சிங்கமா? ரொம்ப வித்தியாசமான பேரா இருக்கு. அந்த காலத்து சுதந்திர போராட்ட தியாகி. தேசிய உணர்வு ரொம்ப உண்டா. ஓஹோ, நீ கொடுத்த இந்த விவரங்கள் எனக்கு போதுமா? இத வச்சு இந்த காவி சட்ட கந்தசாமி ஒரு கலக்கு கலக்குறேன் பாரு. இனிமேதான் உன் தாய் மாமனோட சாமர்த்தியத்தையே நீ புரிஞ்சுக்க போற. பையன் விலாசம் என்ன? என்னடா புளியங்கொட்டை, எப்படி இருக்க? சௌக்கியமா? புளியங்கோட்டையா? யார் புளியங்கோட்டை? நீதான். உன்னை வித்தா புளியங்கொட்டை கூட தேராதான். நான் சொல்லல, உங்க அப்பா திருநெல்வேலி ஜில்லா ஃபுல்லா சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. உன்னை சிவஞானன் பேர சொல்லியே கூப்பிட மாட்டேங்கிறார். புளியங்கொட்டைன்னு தான் கூப்பிடுறார். இந்த யார் நீங்க? அந்த வாழைப்பழத்தை கொடு, அந்த வாழைப்பழத்தை கொடுங்க. உன்னை பாக்குறதுக்கு வேலை மெனக்கெட்டு திருநெல்வேலி ஜில்லால இருந்து இந்த வாழைப்பழத்தை வாங்கிட்டு வந்தேன் பாரு. என் புத்திய சோட்டால அடிக்கணும். என்னமா அலமேல சௌக்கியமா? எப்படி இந்த புளியங்கொட்டையோட குடும்பம் நடத்துற நீ? கோச்சுக்காதீங்க. நீங்க யாருன்னு எனக்கு சரியா புரியல. திருநெல்வேலி ஜில்லா தானடா நீ? ஆமா. உனக்கு பஞ்சாலம் குறிச்சினா யார் ஞாபகம் வருது? வீரபாண்டிய கட்டபொம்மன் ஞாபகத்துக்கு வருது. தூத்துக்குடினா கப்பலோட்டிய தமிழன் பாவு சிதம்பரம் பிள்ளை. எட்டயபுரம்னா மகாகவி பாரதியார். மணியாச்சின்னா நம்ம வீர வாஞ்சிநாதன் ஞாபகத்துக்கு வருது. பத்தமட என்ன? படுத்துக்கிற பாய் ஞாபகத்துக்கு வருது. பத்தமட பாய் விசேஷம் இல்லையா? நீ இந்த வாழைப்பழத்தை கொடு. கோச்சுக்காதீங்க. நீ இந்த வாழைப்பழத்தை கொடு. கோச்சுக்காதீங்க. பத்தமடன்னா உனக்கு படுத்துக்கிற பாய் ஞாபகம் தான் வருது. பத்தமட பட்டாபிராமன் ஞாபகம் வரல இல்லையா? பத்தமட பட்டாபிராமனா? யார் அவரு? காந்திஜி, நேருஜி, நேதாஜி, ராஜாஜி இவங்கெல்லாம் திருநெல்வேலி ஜில்லாவுக்கு வந்தா அந்த சுதந்திர போராட்ட தியாகி பத்தமட பட்டாபிராம வீட்டுல ஒரு நாளைக்கு தங்கி ஊத்தப்பம் வாங்கி சாப்பிடாம போகவே மாட்டாங்க. அவரை ஒரே நிமிஷத்துல யாருன்னு நீ கேட்டுட்ட. ஐயோ, நீங்க பெரிய பெரிய பேரெல்லாம் சொல்றீங்க, பெரிய பெரிய விஷயம்லாம் சொல்றீங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது. எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சிருக்கும். 1947 இந்தியாவுக்கு சுதந்திரம் வந்தப்போ நான் வாயில கட்டவரல போட்டுக்கிட்டு சூப்பிக்கிட்டு இருந்தேன். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீ ஒழுங்கா தெரிஞ்சுக்காததுனாலதான் உங்க அப்பா உன்ன புளியங்கொட்டைங்கிறாரு. காரணா காசுக்கு லாயக்கு இல்லாத வெத்து வேட்டுங்கிறாரு. சொத்த உன் பேருக்கு எழுதி வைக்காம கோவில் குளத்துக்கு எழுதி வச்சுட்டாரு. திருநெல்வேலியிலேயே தங்கிட்டாரு. மெட்ராஸ் உன்னை பார்க்க வரவே மாட்டேங்கிறாரு. கோச்சுக்காதீங்க. இந்த பத்தமட பறந்தாம உங்களுக்கு என்ன வேணும்? பறந்தாம இல்லடா, பரதேசி. பத்தமட பட்டாபிராமன் அவர் எனக்கு சொந்த ஒண்ணு விட்ட சித்தப்பா. பிறக்கும் போதே சட்டையில தேசிய கொடி இருந்தது அவருக்கு. கொடியோடவா பிறந்தாரு? கொடி இருந்துச்சு சரி, பிறக்கும் போது சட்டை இருந்துச்சா? கர்ணன் தான் கவச குண்டலத்தோட பிறந்ததா கேள்விப்பட்டிருக்கேன். இவர் சட்டையோட பிறந்தாரா? ரெடிமேடு சட்டையா இல்ல அளவு எடுத்து தைச்சதா? நீ அந்த வாழைப்பழத்தை கொடு. நீ அந்த வாழைப்பழத்தை கொடு. தயவு பண்ணி கொடுத்ததை திருப்பி கேட்காதீங்க. கோச்சுக்காம வந்த விஷயத்தை சொல்லுங்க. அந்த பத்தமட பட்டாபிராமன் கிழிச்ச கோட்டை கூட உங்க அப்பா தாண்ட மாட்டார். அவ்வளவு பக்தி அவர் பேர்ல. அந்த தியாக குடும்பத்துல நீ சம்பந்தம் பேசின உங்க அப்பாவுக்கு உன் பேர்ல ஒரு மதிப்பு வருமே, ஒரு நம்பிக்கை வருமே, ஒரு அன்பு வருமே, ஒரு பாசம் வருமே. சொத்தை உன் பேர்ல மாத்தி எழுதிருவாரே அப்படிங்கிற நல்ல எண்ணத்துல திருநெல்வேலி ஜில்லாவில இருந்து இந்த வாழைப்பழத்தை வாங்கி வந்தேன். என் புத்தியை சோட்டாலதான் அடிக்கணும். நீ தேரவே மாட்ட. அந்த வாழைப்பழத்தை கொடு. குடுறா. அண்ணா கோச்சுக்காதீங்க. உங்களைத்தான் மலை போல நம்பி இருக்கேன்.
தயவு செஞ்சு இந்த சம்பந்தத்தை முடிச்சிருங்க. இந்த சம்பந்தத்தை முடிச்சுடலாங்கிற. ஆ. சம்பந்தம் பண்ண போற வீட்டுல சம்பந்தம் பண்றதுக்கு முன்னாடி கைய நினைக்க கூடாதுன்னு கேள்விப்பட்டிருக்கியா? ஆமா. அப்ப இந்த வாழைப்பழத்தை கொடு. வாழைப்பழத்தை சாப்பிட்டுட்டு எதுக்காக கையை கழுவணும்? குடு குடு. ரொம்ப நசுக்காதீங்க, பழம் பஞ்சாமிர்தம் ஆயிடும். நீ குடு. வாடா, உன் பையன் தானே? ஆமா. பேர் என்ன? விருத்தாச்சலம். விருத்தாச்சலமா? வெங்கடாச்சலம். ஒரு டைப்ரைட்டிங் இன்ஸ்டிடியூட் வச்சு கொடுத்துருக்கேன். வீட்டுக்கு வந்தவங்களுக்கு காஃபி கொடுக்கணும்னு உனக்கு தோணுச்சா? சம்பந்தம் பேசுறதுக்கு முன்னால கைய நினைக்க கூடாதுன்னு சொன்னீங்க, வாய நினைக்கலாமா? ஒன்ன விருத்தாச்சலம் பச்சத்தி வெங்கடாச்சலம். நான் யார் தெரியுமா? நீ லவ் பண்றிய பாரிஜாதம் அவளுடைய சொந்த தாய் மாமன். நாளைக்கே நீ உங்க அப்பா உங்க அம்மா 3 பேர் எங்க வீட்டுக்கு பொண்ணு பார்க்க வரதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு உங்க அப்பா கிட்ட நிறைய புழுகி. தேங்க்யூ சார். அதை விட ரொம்ப முக்கியம், யாராவது ஒரு ஆளை செட்டப் பண்ற, 5 or 10 காசை கொடுக்கற, பொண்ணு வீட்டுல நீங்க பொண்ணு பார்க்க வரீங்கிற விஷயத்த நீ தான் இன்ஃபார்ம் பண்ற. அது உன்னுடைய பொறுப்பு. உடனே பண்றேன் சார். தேங்க்யூ சார். என் தங்கச்சி ஒரு நல்ல இடத்துல இருந்து பொண்ணு பார்க்க வராங்க. நீங்க சொல்றது ரொம்ப சந்தோஷம் தான். ஆனா நாளைக்கு நீங்க வரலன்னா எப்படி? தம்பி, எனக்கு ஒரு அவசரமான வேலை இருக்கு. அவங்க வந்து பொண்ணை பார்க்கட்டும், மத்தத அப்புறம் பேசிக்குவோமே. சாரங்கமணி, சாரங்கமணி, நான் இந்த வீட்டு வாசப்படியை மிதிக்க கூடாதுன்னு உங்க அப்பா சொல்லிட்டாரு. நான் மானஸ்தன், கவரிமான் ஜாதி, வாசப்படியை மிதிக்க மாட்டேன். ஆனா பாரிஜாதத்தை யாரோ பொண்ணு பார்க்க வராங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். பாரிஜாதத்து மேல உங்க அப்பாவுக்கு எவ்வளவு உரிமை இருக்கோ அதே சம அளவு உரிமை என் தங்கச்சிக்கு இருக்கு. என் தங்கச்சி மேல இருக்கிற கோபத்துல உங்க அப்பா பாரிஜாதத்தினுடைய வாழ்க்கையை பாழாக்கிடுவாரோ அப்படின்னு எனக்கு பயமா இருக்கு. யாரும் என் மேல கோபப்பட வேணாம். தாய் மாமாங்கிற முறையில ஒரு பயம் வருது, நியாயம் தானே? ஒண்ணு பாரிஜாதத்தை பொண்ணு பார்க்க வரும்போது நானும் இங்க இருக்கணும், இல்லன்னா இந்த பார்ட்டி பொண்ணு பார்த்துட்டு போன உடனே அடுத்த பார்ட்டி பொண்ணு பார்க்கும் ஏதாவது லாட்ஜ்ல நான் ஏற்பாடு பண்ணுவேன். அதுக்கு அனுமதிக்கணும். இது 2ல 1க்கு எனக்கு நியாயமான தீர்ப்பு கிடைச்சாகணும். அது வரைக்கும் இந்த இடத்தை விட்டு நான் நகர மாட்டேன். ஒருவேளை நியாயமான தீர்ப்பு கிடைக்கலன்னா பொண்ணு பார்க்க வரவங்க கிட்ட நான் நிறைய நியாயம் கேட்கிறேன். அப்பா, கூட்டத்தோட கூட்டமா மாமாவும் ஒரு ஓரமா உட்காந்துட்டு போட்டுமே. முதல்ல பாரிஜாதத்தை பொண்ணு பார்க்க வராங்க, எதுக்கு இந்த அசிங்கம் எல்லாம்? அவன் வாயை திறக்காம ஒரு ஓரமா உட்காரணும். அதுக்கு நான் கேரண்டி. என்னால முடிஞ்ச எல்லா ஏற்பாட்டையும் நான் பண்ணிட்டேன். இனிமே பொண்ணு பார்க்க வரப்போற உன் வருங்கால மாமனார் அசத்த வேண்டியது உன் பொறுப்பு. மாமா, அதுக்கு நான் என்ன செய்யணும்? அம்மா, உன் வருங்கால மாமனார் ஒரு தேசபக்தி பரம்பரை இல்லையா? அவரு டிவியில ஒளியும் கூட பார்க்க மாட்டாராம், தமிழ் சினிமா கூட பார்க்க மாட்டாராம், ஆஃப் பண்ணிட்டு வரான். தேசபக்தி பாடல தான் விரும்பி கேட்பாராம். சில சமயம் டிவியை பார்த்து உணர்ச்சி வசத்துல தேசபக்தி பாடல ஒன்ஸ் மோர்னு கத்திருக்காராம். அவர் முன்னாடி ஒரு தேசபக்தி பாடல் அவுத்து விடு. மாமா, போச்சுடா. தேசபக்தி பாடல்னா ஸ்கூல் பிரேயர் சாங் தான் தெரியும். ஸ்கூல் பிரேயர் சாங்கா? நல்லா இருக்குமா? பாடு. மாமா, என்ன ஸ்கூல் பிரேயர் சாங்னா நின்னுகிட்டே கைய கூப்பிக்கிட்டே கண்ணை மூடிக்கிட்டே பாடினாதான் பாட வரும். என்னம்மா பொண்ணு பார்க்க வரவங்க முன்னாடி கையை கூப்பிக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டு உங்க அப்பா வராரு, உங்க அப்பா வராரு. ஐயோ.